ஃபைனலி த மோஸ்ட் வெயிட்டட் டே வந்துருச்சு. ஜோசப் விஜய் எனும் நான் எஸ், நம்ம தளபதி, நம்ம அண்ணா சிஎம் ஆயிட்டாரு. பொதுவா ஒருத்தவங்களோட மெமரிஸ் இருக்குன்னா அவங்க நம்ம கூட வந்து ஒரு கொஞ்சம் காலமாவது நம்ம கூட பழகிருக்கணும், டிராவல் பண்ணிருக்கணும். ஆனா ஒரு ஆள் மட்டும் இவர் கூட நம்ம பேசவும் இல்லை, பழகவும் இல்லை. ஆனா நம்ம லைஃப் ஃபுல்லா அவரோட மெமரிஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், விஜயோட ஏதாவது ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்துல நம்ம வந்து என்ன படிச்சோம், ஸ்கூல் படிச்சோமா, காலேஜ் படிச்சோமா, அதோட லைஃப் வந்து நமக்கு வந்து ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணிட்டு போகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் நம்மளை வந்து ஈர்க்கப்பட்டிருக்காரு. நம்மளும் அவருக்கு வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த சமூக கருத்தெல்லாம் வச்சு படமா எடுத்து அவரோட ஃபேன் பேஸ் வந்து ஹியூஜா இன்க்ரீஸ் ஆச்சு. காலேஜ்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து அரசியல் ரீதியா வந்து படமா நடந்த அரசியல் ரீதியா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் அரசியல் பத்தி சம்பந்தமா பேச ஆரம்பிச்சாரு. இதை பேசவும் வந்து இவர் அரசியல் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு வதந்தி போய்கிட்டே இருந்துச்சு. கட் பண்ண அடுத்தது நான் வந்து வேலைக்கு போறேன். திடீர்னு வந்து இவர் டிவிக்கு அந்த பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷத்துல இப்ப நம்ம அண்ணன் முதலமைச்சர். இப்போ ஒரிஜினல் போஸ்ட் தான். இதெல்லாம் பார்க்கும்போது ரியலா இல்லையான்னு சொல்ல எனக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எடிட் வச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ப முடியலனாலும் நம்பிதான் ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம அண்ணன் சிஎம். இது வரைக்கும் அவர் படங்களோட டிராவல் பண்ணின நமக்கு மெமரிஸ் இருக்கு. இனிமே அவர் அரசியலோட நாமளும் பயணிப்போம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.